Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு கொடுங்க. அங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில நடக்கிற 83வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கிடையே நடக்குது அப்படின்னா தமிழ் தலைவாஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 29 நவம்பர் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் கூட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும் ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். மற்ற ஆப்பும் நம்ம எக்ஸல் ஆப்பை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதாவது லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான் வந்து இதுல கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமிஷன் வைஸ்ல வின்னிங் வந்து கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 5% தான் வந்து கமிஷன் வந்து பிடிக்கிறாங்க. அதர் ஆப்ஸ்ல 15% வரையும் கமிஷன் வைஸ்ல வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப்பா தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரோ கபடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல 50 பேருக்கு வந்து பிரைசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 5 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் கோவா ட்ரிப், 3வது 4வது 5வது பிரைஸ் வந்து பார்த்தோம் iPhone 16, 15, 14 கிட்டத்தட்ட 5 பிரைஸ் நல்லாவே ஒரு வர்த்தமான பிரைஸா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பாருங்க ரெண்டு டீம்ல இருக்கா ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஸோ தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் நரேந்திரன் லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரி கண்டிஷனா அவர் வந்து பிளே பண்ண மாட்டாரு. ஸோ அதுக்கு பதில் சச்சின் தான் வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சச்சின் தான் வந்து பிரைமரி ரைடிங் அப்சேஷன் வந்து இருப்பார். ஸோ சச்சின் வந்து ரைட் ரைடர், மொயின் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்ல வந்து இருக்காரு. இதுல லட்சுமணன் வந்து லாஸ்ட் மேட்ச் சப்ஸ்டிட்யூட் பிளேயரா உள்ள வந்திருந்தாரு. இதுல சொல்லியே வரும் தமிழ்நாட்டு சேர்ந்த பிளேயர். லாஸ்ட் மேட்ச் லட்சுமணன் தான் தமிழ் தலைவாஸ் வின் ஆச்சுன்னு நான் சொல்லலாம். ரெண்டு பேரும் ஈக்குவல்ல கொஞ்சம் பாயிண்ட் கம்மியா தான் தமிழ் தலைவாஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் லட்சுமணன் உள்ள பிளே பண்ண ஆரம்பிச்சு வேற லெவல் பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து அவர் தான் வந்து வின்னிங் பொசிஷன் வந்து கொண்டு வந்திருந்தாரு. ஸோ என்னை பத்தியும் லட்சுமணன் அந்த மேட்ச் வின் பண்ணிச்சுன்னு நான் வந்து சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் மேட்ச் சப்ஸ்டிட்யூட் பிளேயரா உள்ள வந்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் ரெண்டு ரைடிங் ஆப்ஷன்ஸ் தான் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் பிளேயர் நிறைய சேஞ்சஸ் பண்ணி ரைடிங் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் லட்சுமணன் டைரக்ட் செவன்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரோனல்ட் ரைட் கவர், அமீர் ஹுசேன் ரைட் கார்னர், ஷாயில் குலியா லெஃப்ட் கார்னர், ஆசிஸ் லெஃப்ட் கவர், குமார் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் லட்சுமணன் சப்ஸ்டிட்யூட் பிளேயர் வந்ததுனால ஷாயில் குலியா செவன்ஸ்ல வந்து டைரக்ட் செவன்ல வந்து இருந்தாரு. இந்த மேட்ச் லட்சுமணன் டைரக்ட் செவன்ஸ்ல வந்தாரு அப்படின்னா ஷாயில் குலியா சப்ஸ்டிட்யூட் பிளேயரா போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் ரைட் ரைடர், சிவம் லெஃப்ட் ரைடர், நவீன் ரைட் ரைடர், சஞ்சய் கிருஷ்ணா ரைட் கவர், முகமது ரெசா லெஃப்ட் கார்னர், ஜெய்தீப் லெஃப்ட் கவர், ராகுல் ரைட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய செவன்ஸ் யார் யார் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்ததான் ரெண்டு டீம்ல இருக்க ரைடர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன்ட், அதுக்கு என்ன மாதிரி டிஃபெண்டர்ஸை வந்து பிக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலா வந்து இப்ப தமிழ் தலைவாசோட ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சச்சின் பிரைமரி ரைடரா வந்து இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வந்து நரேந்திரன் இன்ஜூரி காரணத்தினால சச்சின் தான் வந்து டைரக்ட் செவன்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சச்சின் பிரைமரி ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல அவர் வந்து எடுத்துக்குவாரு. அடுத்ததான் மொயின் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ரைடர் அந்த மாதிரி ஆப்ஷன். அதுக்கப்புறம் தான் லட்சுமணன் வந்து ரைடிங் பண்ணி போவார். இன்கேஸ் சச்சின் இயர்லியா வந்து அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல லட்சுமணனும் மொயினும் வந்து டைரக்ட் பார்ட்னர்ஷிப் போட்டு ரைடிங் பண்ணி போவாங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் 20+ ரைடிங் சச்சின் போவாரு, 15+ ரைடிங் மொயின் போவாரு. அடுத்ததா லட்சுமணன் ஒரு 10+ ரைடிங் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல சச்சினை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா நடந்த மேட்ச் வச்சுல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மேட்ச் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. சில மேட்ச்ல பிளே பண்ணவே கிடையாது. பிளே பண்ண மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆகி தான் வெளியிருந்து உள்ள வந்தாரு. இன்ஜுரி வந்த கண்டிஷனுக்கு அப்புறம் ஒரு 3 மேட்ச் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்ல. இந்த மேட்ச் வேற ஆப்ஷன்ஸ் இல்ல, ஒரு உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ஜுரி காரணத்தினால பிளே பண்ணல. பட் இந்த மேட்ச் விட்டு நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். ஒரு ஆவரேஜா ஒரு 5ல இருந்து ஒரு 6+ டச் பாயிண்ட் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்.
அடுத்ததான் இதுல மொயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பார். இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா டேக்கல்ஸும் சம்டைம்ஸ் ஈடுபடுறாரு, ரைடிங்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஆவரேஜா இவர்கிட்ட நம்ம ஒரு 7ல இருந்து ஒரு 8 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸா இருக்கட்டும், தமிழ் தலைவாசும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மொயின் பாத்தீங்கன்னா பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் ஒரு 4 டச் பாயிண்ட் 2 போனஸ் பாயிண்ட் சம்திங் இப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. பட் இவர் ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது டேக்கர்ஸ்லயும் ஈடுபடுறாரு, ரைடிங்ஸ்லயும் ஈடுபடுறதுனால ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது சச்சின் தன்வரா மொயினா அப்படின்னு பார்க்கும்போது மொயினுக்கு தான் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது லட்சுமணனுக்கு வந்து ஒரு ஆஃப் சீசன் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட நம்ம ஒரு 4ல இருந்து ஒரு 5 டச் பாயிண்ட் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ 2 ரைட் ரைடர், பிரைமரி ரைடர் அண்ட் தேர்ட் ரைடர், 2 ரைட் ரைடர் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு லெஃப்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய முகமது ரெசா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர். மினிமம் 4 டேக்கல்ஸ்ல ஈடுபடுறதுக்கான சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரைடிங் பாயிண்ட்ஸ் ஒரு 2 ரைடிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல முகமது ரெசா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. சோ இவருக்கு கவர் பண்ற வயசா சஞ்சய் கிருஷ்ணா வந்து இருப்பாரு. சோ சஞ்சய் கிருஷ்ணா நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேக்கல்ஸ் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சோ ஒரு ஆவரேஜா 2 டேக்கல்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து சஞ்சய் கிருஷ்ணா நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு ரைடர், லெஃப்ட் ரைடர், ரைட் கார்னர்ல வந்து ரைடிங் பண்ணி போவாரு. கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்ல சச்சினோட மொயின் தான் அதிகமா வந்து ரைடிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு 50+ ரைடிங் போறாங்கன்னா 20+ ரைடிங் சச்சின், 20+ ரைடிங் மொயின் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சுக்கலாம். 10+ ரைடிங் தான் லட்சுமணன் வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மொயின் 20+ ரைடிங் போறாரு, அந்த 20மே சக்சஸ்ஃபுல்லா வந்து கிடைச்சிடாரு. ஒரு 10+ ரைடிங் சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிச்சிட்டாருன்னா பேலன்ஸ் இருக்க 10ல 7+ ரைடிங் வந்து சும்மா போயிட்டு வந்தாலும் பேலன்ஸ் இருக்க 3ல மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும் போது ராகுல் இருந்து நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சஃபாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதான் செகண்டரி ஆப்ஷன்ஸ்ல சச்சின் இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது லட்சுமணன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் அண்ட் சஞ்சய் கிருஷ்ணா 2 பேருக்குமே சேம் ஆப்ஷன்ஸ்ல ஃபேண்டசி பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2 பேர்ல எவன் பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். 2 பேருமே நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாலும் தாராளமா வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல முகமது ரெசா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல ஜெய்தீப் ஆப்ஷன்ஸ்ல எப்படி ஃபேண்டசி இன்க்ரீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா மினிமம் இவட்டுக்கு நம்ம ஒரு 2 டேக்கிள்ஸ் அப்படியே தாராளமா எதிர்பார்க்கலாம். மொயின் லெஃப்ட் ரைடர், ரைட் கார்னர்ல பாடி போறதுனால கவர் பண்ற வயசுல இப்படிதான் வந்து இருப்பாரு. நீங்க இந்த டீம்ல இருக்க 4 டிஃபெண்டர்ஸை பிக் பண்ணிட்டு தமிழ் திராஸ்ல இருக்க 2 ரைடர்ஸ்ல ஒரு ரைடர் பிக் பண்ணாலும் தாராளமா வந்து நீங்க பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ப அடுத்ததா ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் ரைட் ரைடர், சிவம் லெஃப்ட் ரைடர், நவீன் ரைட் ரைடர், கிட்டத்தட்ட 2 ரைட் ரைடர் ஒரு லெஃப்ட் ரைடர் வந்து இருக்காங்க. 2 ரைட் ரைடரும் லெஃப்ட் கார்னர், அதாவது நிதேஷ்குமார் தான் வந்து ரைடிங் பாடி போவாங்க. அப்படி இருக்கும்போது நிதேஷ்குமார் இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல அதிகபட்ச ரைடிங் வந்து பாத்தீங்கன்னா வினயும் சிவமும் இவங்க 2 பேரும் தான் போவாங்க. அது இருக்க ஒரு 50+ ரைடிங் போறாங்கன்னா 20 அப்படிங்கறத இவங்க 2 பேருமே ஷேர் பண்ணி ரைடிங் போயிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 10 ரைடிங் தான் வந்து நவீன் போற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலா வினய் அண்ட் நவீன் இவங்க 2 பேருக்கு மூலமா நித்யாஸ் கிட்டத்தட்ட ஒரு 30+ ரைடிங் வரையும் போவாங்க. அப்படி இருக்கும் 30+ ரைடிங்ல ஒரு 4+ ரைடிங் ஆச்சு மாற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 3ல இருந்து ஒரு 4, ஸோ இந்த மாதிரி ஆவரேஜா வந்து அவர்கிட்ட டேக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கும் நிதேஷ்குமார்ட்ட. இதுல நிதேஷ்குமாருக்கு கவர் பண்ற ரேஸ்ல ரோனக் வந்து இருக்காங்க. ஸோ ரோனக் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டேக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல சிவம் கிட்டத்தட்ட 20+ ரைடிங் போறாரு. செகண்ட் ரைடர் அவர் தான், அவர் லெஃப்ட் ரைடர், ரைட் கார்னர்ல வந்து ரைடு வந்து பாடி போவாரு. ஸோ அப்படி இருக்கும் போது சிவம் அமீர் ஹுசைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2ல இருந்து ஒரு 3 அப்படிங்கிறத எதிர்பார்க்க. நம்ம அமீர் ஹுசைன் வந்து ஆவரேஜா ஒரு 2 டேக்கல்ஸ் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். காரணம் பாத்தீங்கன்னா சிவம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மேஷன்ல அவர் தான் ஒரு ஒத்தமான பிளேயரா வந்து இருக்காரு. அப்படி இருக்கும் போது அமீர் பெருசா எதிர்பார்க்கணும் ஒரு 2 டேக்கல்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த மேட்ச் ஆசிஸ்ட வந்து பாத்தீங்கன்னா ஆசிஸ்ட ஒரு 1ல இருந்து 2 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் விட்டுறது நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுல வினய்கிட்ட இருந்து நம்ம ஒரு 5ல இருந்து ஒரு 6 டச் பாயிண்ட்டும், சிவமை பொறுத்த வரைக்கும் ரைடிங்லயும் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறாரு. பட் ரீசன்ட் வைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு
6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட், ஒரு டேக்கல்ஸ், ஒரு 3 பேலன்ஸ் பாயிண்ட் சம்திங் இந்த மாதிரி வந்துருக்கு. மேட்சுக்கு மேட்ச் ஒரு டேக்கல்ஸ் வந்து எடுத்துடுறாரு. இருந்தாலும் தமிழ் தலைவாசல் ஆல்ரெடி பே பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டச் பாயிண்ட், ஒரு டேக்கல் சம்திங் 2 போனஸ் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருந்தாரு. இதுதான் இவருக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருக்கிறதுக்கான காரணம். ஒவ்வொரு மேட்சுக்கும் டேக்கல்ஸ். ஸோ டேக்கல்ஸ் மூலயமா 20+ ஃபேண்டசி பாயிண்ட். ஒரு 5 டச் பாயிண்ட் எடுக்கிறாருன்னா 40+, நம்ம ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் டச் பாயிண்ட்ல கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் போனஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து ஒரு போனஸ் பாயிண்ட்ல ஒரு 16, ஒரு 2 எடுக்கிறாரு, ஒரு 16. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது சிவம் இருந்து நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதே வினயை நம்ம கம்பேர் பண்ணீங்கன்னா வினய்ட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வினய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வினயா சிவமாங்கும் போது சிவம் ரொம்பவே ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது டேக்கர்ஸும் ஈடுபடுறாரு, ரைடிங்கும் பண்றாருங்கும் போது ரொம்பவே சேஃபான பிளேயர் இருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹரியானா சிங்கர்ஸ்க்கு அந்த 2 ரைடர்ஸ்க்குமே நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ 2 டீமுக்கு ரைடர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன்ட், அதுக்கு எந்த மாதிரி டிஃபரன்ஸை பிக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது எந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது எந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மொயின் 1, நித்தேஷ் குமார் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா அமீர் ஹுசைன் 3. ஸோ தமிழ் தலைவர்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த 3 பிளேயர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்குங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்தவரைக்கும் வினய் 1, சிவம் 2, முகமது ரெசா 3, சஞ்சய் கிருஷ்ணா 4. சஞ்சய் கிருஷ்ணா வேணாச்சுன்னா ராகுலுக்கு அந்த 4th பிளேயர் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா சேம் வினய் அல்லது நவீன் 2 பேர்ல எனி ஒன் பிளேயர், சிவம் 2, ராகுல் 3, முகமது ரெசா 4, சஞ்சய் அல்லது ஜெய்தீப் 5வது பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மணன் 1, சஞ்சய் அண்ட் மொயின் 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் 7 பேர் ஆப்ஷன், அமீர் ஹுசைன் 3, நித்தேஷ் குமார் 4, ஆசிஸ் அண்ட் ரோனக் 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் 5th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த டீமை பொறுத்தவரைக்கும் கேப்டன்ஷிப் அப்படி யாரு கொடுக்கணும் பாத்தீங்கன்னா ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது நித்தேஷ் குமார் ஒரு வைஸ் கேட் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேயரா வந்து இருப்பாரு. மொயின் ஷஃபாகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேட் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேயரா இருப்பாரு ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்றதா இருந்தா. அதே ஹரியானா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது முகமது ரெசா, ஸோ இவர் தான் வந்து கேப்டன்ஷிப்புக்கு 100% ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் என்ன பேரை ட்ரை பண்றீங்கன்னா சிவமுக்கு வந்து நீங்க ஒரு வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது வினய் ஒரு வைஸ் கேட் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சுத்தமான பிளேயர் வந்திருப்பாரு. சஞ்சய் கிருஷ்ணா அண்ட் ராகுல் 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் வைஸ் கேட் ஆப்ஷன். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் சச்சின் கூட ரிஸ்கா ஒரு வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அமீர் ஹுசைன் அவரும் வந்து ஒரு வைஸ் கேட் ஆப்ஷனுக்கு ஒரு சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. இப்ப 2 டீம் லீக்ல பிளேயர்ஸ்ல ஸ்மால் லீக் யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில வந்து பார்த்துட்டோம். இப்போ 2 ஸ்மால் லீக்ல ஒரு டெமோ டீம் வந்து பார்ப்போம். இந்த 2 டெமோ டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து எக்ஸல் 11 ஆப்லயும் இன்னொரு டீம் வந்து ஸ்பாட்டசி ஆப்லயும் வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீம் ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ல அமீர் ஹுசைன் அண்ட் ராகுல் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நித்தேஷ் குமார், முகமது ரெசா, ரைடர்ல சச்சின், வினய், சிவம், இப்படி இந்த ஆப்ஷன்ஸ் இந்த 7 பிளேயர்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ல அமீர் ஹுசைன், சஞ்சய், ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மொயின், நித்தேஷ் குமார், முகமது ரெசா, ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல சிவம், வினய். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 டீமுக்குமே சேம் ஆப்ஷன் தான். முகமது ரெசா கேப்டன்ஷிப் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது நித்தேஷ் குமார் வைஸ் கேட் ஆப்ஷனுக்கு ரொம்ப சூப்பரான பிளேயர் வந்திருப்பாரு. இதுல நீங்க நித்தேஷ் குமாரை ட்ரை பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொயின் ஷஃபாகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா சிவமுக்கு நீங்க ஒரு வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது இந்த 2 பேருமே ரொம்பவே சேஃபான ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் 2 டீமே ஒரு டெமோ டீம் தான். ஸோ லைன் அப்ஸ் எப்படி வேணா சேஞ்சஸ் ஆகலாம். லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுல பேர்ஸ் சேஞ்சஸ் ஆகிறத பொறுத்துட்டு அதுக்கப்புறம் டீம் வந்து நான் டெலிகிராம்ல வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த டீமை நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.